வாங்க நம்ம ஈஸியாக கேப்சிகம் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மைத்லிஸ் கிச்சன். தேவையான பொருட்கள்: கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி 7, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கின பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் ப்ளெயின் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதை எண்ணெயில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை கலந்து 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதித்த பிறகு இதில் நம்ம இப்போது கேப்சிகமை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பன்னீர் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கிட்டு நல்லா நசுக்கி அதில் தூவி விட்டுக்கோங்க. இதோட கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேப்சிகம் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஃபுல்காவும் ரெடி பண்ணி சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் இந்த பன்னீர் சப்ஜி.